டேய், நீங்களாடா இது? திடீர்னு பார்த்தா ஆஸ்திரேலியா கிட்ட 27 ரன்னுகள் ஆல் அவுட் ஆகுறாங்க. இங்க இந்தியால வந்தா 2-0 தோக்குறீங்க. இல்லனா கேபால போய் பிங்க் பால் ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறீங்க. இன்னைக்கு என்னடா பெரிய சம்பவத்துக்கு பண்ணி வச்சிருக்கீங்க? வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச். நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு 531 ரன் டார்கெட் கொடுத்திருப்பாங்க. இத சேஸ் பண்ண அந்த வெஸ்ட் இண்டீஸ் 72 ரன்னுக்கெல்லாம் 4 விக்கெட் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஷாய் ஓப்பும் ஜஸ்டின் ரீவிஸோ சூப்பரா பார்ட்னர்ஷிப் போட்டு டீமோட ஸ்கோரை 200 தாண்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஷாய் ஓப்போ 140 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிருப்பாரு. வெஸ்ட் இண்டீஸ் 277 ரன்னுக்கெல்லாம் 6 விக்கெட் விட்டுருப்பாங்க. எப்படி இந்த மேட்ச நியூசிலாந்து ஈஸியா ஜெயிச்சிடும் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஜஸ்டின் ரீவிஸும் கீமோரோச்சும் சேர்ந்து நியூசிலாந்து டீமை காய விட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஜஸ்டின் ரீவிஸ் 202 ரன்ல நாட் அவுட்ல இருந்திருப்பாரு. அதே மாதிரி கீமோரோச் 233 பால ஃபேஸ் பண்ணி வெறும் 58 ரன் அடிச்சிருப்பாரு. இவங்க 2 பேரோட இன்னிங்ஸால வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச டிரா பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 15 ஓவரும் தான் வெஸ்ட் இண்டீஸ் இந்த டார்கெட்டை சேஸே பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வெஸ்ட் இண்டீஸை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும் தோணுது. ஜெயிக்கிற மேட்ச தோத்துறீங்க, தோக்க வேண்டிய மேட்ச எப்படா இப்படி ஃபைட் பண்றீங்க? இதெல்லாம் உங்களால மட்டும் தான் முடியும். உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் டீமை பிடிக்கணும், கமெண்ட்ல ரெக்கார்ட தட்டி விட்டு போங்க.